என் தங்கப்பிள்ளையே, சட்டென இந்த இனிப்பை தொட்ட என் குழந்தையே, நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நம்ப முடியாத ஒரு விஷயம் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு உன் தாயானவள் நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான ஆச்சரியத்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுகின்ற நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் பொழுது உன்னால் எந்த வகையிலும் ஒரு துன்பங்கள் இருந்தாலும் ஒரு சோதனைகள் இருந்தாலும் அதை எல்லாமும் கடந்து விட முடியும் என்பதுதான் உண்மை. அதனால் எப்பொழுதுமே உனக்காக இருக்கும் இந்த தெய்வத்தை நீ முழுமையாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை காக்கும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கென ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி இருந்து உனக்கு நான் செய்யும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். பல அதிர்ஷ்டத்தை நான் உனக்கென தருகின்ற இந்த பொழுதுகளில் இனி எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் இறை நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். நாம் விரும்புவதின் மீது நமக்கான புரிதலும் இருக்க வேண்டும். எதை வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதன் மீது நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயத்தை நம்மால் பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நமக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நமக்கு வலியுறுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கான உண்மைகளையும் உனக்கான தேவைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு அதை உனக்கு நடத்த நான் நிச்சயமாக உன் முன்னால் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையாக உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் இந்த காலத்தில் எதையுமே நினைத்து இனிமேல் நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே. உன்னை சுற்றிலும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த வராகி நம் முன்னால் கொண்டு வருவது ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் நீ உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காது. யார் என்ன சொன்னாலும் எதை நடத்தினாலும் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவை எல்லாமும் இந்த தெய்வம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று நடத்தி நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய ஆசைகளை துறந்து விடாதே. யார் எப்படிப்பட்ட நிலையில் உன்னை வைக்க எண்ணி இருந்தாலும் இதையெல்லாம் நீ ஒரு பொழுதும் யோசித்து வருந்தாதே. இந்த வராகி சொல்வது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அம்மா நான் நடத்துவது போல அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காரணமில்லாமல் நீ எதையும் யோசித்து இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல்
உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான தேவைகளை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதானே. உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதானே. இது எல்லாமும் உனக்கென நடக்கும் பொழுது இவை அத்தனையையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை உன் கையில் வைத்து கொண்டு இவை எல்லாவற்றிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட நிச்சயமாக முடிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலத்தில் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய். யாரையும் நினைத்து எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை கண்டு பேரானந்தம் கொள்ள தயாராக இரு. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நான் நடத்தி கொடுக்க நினைக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனையோ முறை உன்னை சுற்றி இருந்து நான் உன்னோடு பயணித்த இந்த நேரங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் கவனிக்கத்தான் செய்திருக்கிறேன். உனக்காக உடனிருந்து நான் செய்து தரும் இந்த விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க நான் நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் செய்திருக்கின்றேன். தேவையில்லாதது என்றும் தேவையானது என்றும் எதையுமே என் பிள்ளை இனிமேல் நினைத்து நீ பதறாதே. உனக்கு நடக்கும் பொழுது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த நேரம் நான் உன் வெற்றியில் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ நினைத்தாலும் அது போதும். நடந்து முடிந்தது என்று எதையும் இனிமேலும் என் குழந்தை நீ உன் கவனத்தில் இல்லாமல் சென்று கொண்டிருப்பாயானால் மீண்டும் அதிலிருந்து ஒரு பிரச்சனைகள் உனக்கு உருவாகிவிடும். அதனால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக நீ என்னவென்று கவனித்துப்பார். உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நடக்கக்கூடியது எதனால் நடந்தது, இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் விட்டுவிடும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் பல துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறது, மேலும் பல கஷ்டங்கள் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நீ கவனமாக இருந்தால் எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை எதுவும் செய்து விடாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உனக்கு எந்த நிலையிலும் எந்த ஒரு சோதனைகளையும் கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் இன்னமும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய விஷயங்களை நீ என்னவாகும் என்பதனையும் நிச்சயமாக கண்டுகொள்வாய். யாரும் எதையும் சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதே. இது உன்னுடைய வாழ்க்கை என்பதில் தெளிவாக இரு. இன்று நீ தொட்டது என்னவென்று ஒரு நொடி கூட நீ யோசித்திருக்க மாட்டாய். ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும் நாம் தொட்டது என்னவென்று. என் குழந்தையை இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறி இருக்கும் அல்லவா? ஏனென்றால் இந்த நாள் சஷ்டி விரதத்தினுடைய நாள். என் குழந்தையை முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அவரிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களும் உனக்கு பல நல்ல பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனத்தில் கொண்டு சரியாக நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான நன்மைகள் உன்னை சுற்றி வந்து நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். யாருக்காகவும் எதையும் என் குழந்தை நீ விட்டு கொடுக்காதே.
உனக்காக யாரும் இங்கே விட்டு கொடுக்க தயாராக இல்லை எனும் பொழுது கந்தனின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நின்று நான் உனக்கென சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நீ உனக்கான தீர்வுகளை முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் கொடுக்கும் விஷயங்களில் உனக்கு என்ன தேவை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற பொழுது உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளையை நான் கைவிடாமல் உனக்கான விஷயங்களை எல்லாமும் உன் முன்னால் நிறுத்தி உனக்கு நடத்தி கொடுக்க இன்று கந்தனுக்கு உகந்த பஞ்சாமிர்தத்தை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். கந்தனுக்கு பிடித்த இந்த பஞ்சாமிர்தத்தை தொட்டு நிச்சயமாக இன்று அவரின் அன்பை நீ பெற வேண்டும். எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக தெய்வத்தை நெருங்கிவிட முடியாது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு கிடைக்கும். இந்த வராகி என் மூலமாக உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதை நான் உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன். இந்த வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளை மனமுடைந்து நிற்கிறாயோ அந்த இடங்களில் எல்லாம் தெய்வத்தின் அன்பு ஒன்றே உன்னை காக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நான் அவ்வளவு சுலபமாக உனக்கு ஆறுதல் சொல்லிவிட விரும்பவில்லை. எந்த வார்த்தையிலும் நான் உனக்கு ஆறுதல் கொடுக்க நினைக்கவில்லை. மாறாக நான் உனக்கு தீர்வு கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சந்திக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிலையான ஒரு விஷயத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. நான் வருகின்ற பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காக எதையுமே நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நிகழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை உனக்காக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை நான் சொல்வது போல உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வரவில்லை. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு சொல்ல வருகின்றேன். கந்தனின் அருளோடு உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இன்று அவருக்கு பிடித்த பிள்ளையாக அவர் முன்னால் நீ நிற்க வேண்டும். அவர் கேட்டதையெல்லாம் அவர் நினைத்தபடியே நீ நடத்தி கொடுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை புரிந்துதான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவருக்கு பிடித்த பஞ்சாமிர்தத்தை தொட்டாவது அவரினுடைய மனதில் நீ நீங்காத ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். சில தவறுகள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து விடுகின்றாய். ஆனால் அதை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அந்த திருத்துதலை நீ சரியாக செய்திருந்தாயானால் என்றோ உனக்கு தெய்வத்தினுடைய அருளானது கிடைத்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அதை கோட்டை விட்டு விட்டு அதன் பிறகு தெய்வத்தின் அன்பை தேடி நாம் அலைந்து கொண்டிருந்தோமானால் அது நமக்கு கிடைப்பது சற்று கடினமான காரியமாக மாறிவிடும். அதனால் தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று. முழுக்க முழுக்க இதையெல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. நான் இருக்கும் நேரம் உன்னை தொடரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக மீண்டு வரத்தான் வேண்டும் அல்லவா?
காரணமில்லாமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில விஷயங்களை இந்த மனிதர்கள் நடத்தி இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர உனக்கு தெய்வம் மன வலிமையை கொடுத்திருக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்தை என்னவென்று தெய்வம் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தெய்வம் உன்னை வைத்திருக்கிறது என்றால் இனிமேல் அடுத்தது என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றியிருந்து யார் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், சூழ்ந்து நின்று யார் உனக்கு காயங்களை கொடுத்திருந்தாலும், அத்தனையிலிருந்தும் உனக்கு நல்லதை கொடுக்க வருவது நான் அல்லவா? அதனால் என் குழந்தையே, தெய்வம் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு எல்லாவற்றிலும் உனக்கு புரிதலும் கிடைத்துவிடும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிச்சயமான நன்மைகளும் நடந்துவிடும் என்பதனை மறந்து விடாது. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு மேலும் மேலும் இனிமேல் ஒரு நன்மையைத்தான் தரப்போகிறது. இவர்களை எல்லாம் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இனி இது போன்றவர் யாரேனும் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் அவர்களிடத்திலிருந்து நீ தானாக தப்பித்து விடுவாய். அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கவனம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். எதிலும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கந்தனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தத்தை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அருளோடு, கந்தனின் அருளோடும் மற்ற தெய்வங்களின் அருளோடும் நீ விரும்பியதை எல்லாம் நடத்தி உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன். ஒரு தீமை நடந்தால் கூட அதிலிருந்து உன்னால் ஒரு நல்லதை பெற முடியும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் என்றால் அது கடைசி முடிவாக உனக்கு ஒரு நல்லதை நடத்தத்தான் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? காரணம் இல்லாமல் எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற பொழுது உனக்கு விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எத்தனையோ முறை உனக்கு நான் உறுதுணையாக இருந்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனை முறை என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் கடந்து வருகின்ற இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாதது எதுவென்று நீ நினைத்து இனிமேலும் கலங்காதிரு. உனக்கு நான் சொல்லும் சொல் ஒவ்வொன்றையும் உனக்கென நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு. கந்தனுக்கான பஞ்சாமிர்தத்தை தான் நான் உன்னை தொடச் சொல்லி இருக்கின்றேன். இதுபோல உன் வாழ்க்கையிலும் பல இனிப்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்கிறோமோ, எப்படியாக நாம் இருக்கிறோமோ அப்படித்தான் எல்லாமும் நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த வாழ்க்கை இனிப்பாக கந்தனுக்கு உகந்த பஞ்சாமிர்தத்தை இன்று தொட்டதன் மூலம் உனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எப்பொழுதும் கலக்கம் வேண்டாம். இந்த தாய் இனி எப்பொழுதும் உனக்கான நேரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடமே ஒப்படைத்து விடுகின்றேன்.
நீயாக செய்தால் மட்டும்தான். இனி எதை எப்படி கடந்து வந்தோம், எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டோம் என்பதனை புரிந்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய். இனி வரக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாம் முன்கூட்டியே என் பிள்ளை அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய். எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள். சுற்றி இருப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள். யாரும் அவ்வளவு சுலபமாக உனக்கு தீமைகளை கொடுக்க உன்னை நெருங்கிவிட முடியாது. யாராலும் அதை நடத்திவிட முடியாதபடிக்கு இந்த வராகி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அதுவும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.